சிவார்ப்பணம். குருவர்களே துணை, அறம் செய்ய விரும்பு, யாதும் குறை யாவரும் கேளீர். இன்று பௌர்ணமி கூட்டத்திற்கு தாய்மோன ஞானசபை அறக்கட்டளையிலிருந்து களம் பொருந்திய திரு விமல் பொன்ராஜ் செயலாளர், களம் பொருந்திய அஜித்குமார், களம் மணிகண்டன் தலைமை நிலை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும், அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். சிவார்ப்பணம். குருவர்களே துணை, அறம் செய்ய விரும்பு, யாதும் ஊரை யாவரும் கேளி. இன்று பௌர்ணமி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தாய்மான ஞானசபை அறக்கட்டளையின் களம் பொருந்திய திரு விமல் பொன்ராஜ் அவர்கள், களம் பொருந்திய அஜித்குமார் அவர்கள், தலைமை நிலை செயலாளர், களம் பொருந்திய தலைமை நிலை செயலாளர் மணிகண்டன் அவர்கள் மற்றும் தாய்மானவர் ஞானசபையின் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று இடைக்காடு சித்தர் கூறிய நிலையற்ற உலகம், நிலையான ஞானம். சித்தர்கள் மனிதனை உலக வாழ்க்கையிலிருந்து விலகச் சொல்லவில்லை, உலகில் வாழ்ந்தபடியே உண்மையை உணரச் சொல்கிறார்கள். அந்த சித்தர்களில் தனித்துவமான ஞானியாக விளங்குபவர் இடைக்காடு சித்தர். அவருடைய பாடல்கள் எளிய சொற்களால் ஆழ்ந்த ஞானத்தை எடுத்துரைக்கின்றன. இன்று இடைக்காடு சித்தரின் சில அருள்மொழிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மெய்யறிந்தாருக்கு வேறில்லை தெய்வம், பொய்யை விரும்புவார் புலம்புவார் நாளும். அன்புடையவர்களே, இடைக்காடர் சித்தர் கூறுவது உண்மையை உணர்ந்தவனுக்கு இறைவன் தொலைவில் இல்லை என்பதே உண்மையான வாழ்க்கை. வாழ்பவனின் உள்ளத்திலேயே இறைவழியில் விளங்குகிறது. பொய், பேராசை, அகந்தை ஆகியவற்றில் வாழ்பவன் அமைதியை இழக்கின்றான். உண்மை, அன்பு, அறம் ஆகியவற்றில் வாழ்பவன் இறைவருளை அடைகிறான். இடைக்காடு சித்தர் மனித வாழ்க்கையின் நிலையாமையை அடிக்கடி நினைவூட்டுகின்றார். செல்வம் நிலைக்காது, உடல் நிலைக்காது, பதவி நிலைக்காது. ஆனால் அறத்தால் பெற்ற நற்பொருளும் ஞானத்தால் பெற்ற அமைதியும் என்றென்றும் நிலைத்திருக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் அறம் செய்ய விரும்பு என்று வாழ்க்கையின் அடிப்படையை அமைத்தனர். சித்தர்கள் கூறும் ஞானம் 3 சொற்களில் அடங்கியுள்ளது. மனதை அடக்கு, ஆசையை குறை, இறையை உணர். இந்த 3ஐயும் கடைபிடித்தால் மனித வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும். அன்புடைய இடைக்கால சித்தரின் பாடல்கள் நம்மை உலகத்தை வெறுக்கச் சொல்லவில்லை, உலக வாழ்க்கை வாழ்ந்தபடி உண்மையை உணர சொல்கின்றன. அறத்தை விரும்புவோம், அன்பை வளர்ப்போம், அமைதியை அடைவோம். குருமார்கள் காட்டிய ஞான வழியிலும் சித்தர்கள் காட்டிய விஞ்ஞான வழியிலும் மனித பிறவியை பயனுள்ளதாக்கும். அன்பு பெருகட்டும், ஞானம் மலரட்டும், அறம் ஓங்கட்டும். சிவார்ப்பணம்.